உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேங்க. இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெண்களுக்கு முக்கியமான, பெண்களுக்கு மட்டும் இல்லை, வீட்டுக்கு ஏன் நாட்டுக்கே முக்கியமாக இருக்கிற கோல்டை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். கோல்டு அப்படிங்கிறது வெறும் ஜுவல்லரி மட்டும் கிடையாது, நம்ம ட்ரெடிஷன். அதே சமயம் நம்ம ஃப்யூச்சருக்கான ஒரு சேவிங் டூல்னு கூட சொல்லலாம். அப்படிப்பட்ட தங்கத்தை நம்ம மேரேஜுக்காகவோ இல்லை இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்காகவோ இல்லை ஃபினான்சியல் செக்யூரிட்டிக்காகவோ யூஸ் பண்ணுறோம். என்ன கேட்டிங்கன்னா, கோல்டு சேவ் பண்ணுறது ஒரு புத்திசாலித்தனமான சாய்ஸ்ன்னு நான் சொல்லுவேன். அதனால் இன்றைக்கி நம்ம கோல்டை எப்படி ஈஸியாகவும் சிம்பிளாகவும் ஸ்மார்ட்டாகவும் சேவ் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றின ஒரு 10 வழிகள் தான் பார்க்க போகிறோம். நீங்கள் இப்போ தான் உங்கள் கெரியரை ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னாலும், உங்கள் மேரேஜுக்காக கோல்டு சேவ் பண்ணுற ஐடியா இருந்தாலும், இல்லை உங்கள் பெண் குழந்தைங்களுக்காக கோல்டு சேர்க்குறதா இருந்தாலும், இந்த வீடியோ உங்களுக்காக தான். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டிப் நம்பர் 1 என்னன்னு பார்த்தீங்கன்னா, கோல்டு வாங்குறதுக்காக உண்டியலில் பணம் சேர்க்குறது. நம்ம எல்லாரும் குழந்தையா இருக்கிறப்ப இந்த உண்டியல் யூஸ் பண்ணியிருப்போம். வீட்டில் இருக்கிற பெரியவங்க கொடுக்குற சில்லறை காசு எல்லாத்தையும் இந்த உண்டியலில் நம்ம சேர்த்துருப்போம். அதே மாதிரி இப்போ நம்ம கோல்டு வாங்குறதுக்காக இந்த உண்டியலில் பணம் சேர்க்க போகிறோம். டெய்லியும் சின்னதாக ஒரு அமௌண்ட் எவ்வளோ உங்களால் முடியுமோ அந்தளவுக்கு, ஒரு 10 ரூபாயோ இல்லை 50 ரூபாயோ 100 ரூபாயோ எவ்வளோ முடியுமோ முடிகிற அளவுக்கு சேர்க்கலாம். மாத கடைசியில் அந்த உண்டியலில் இருக்கிற காசை எடுத்து சின்ன சின்னதாக கோல்டு காயின் வாங்கலாம். இந்த காயின் பார்த்திங்கன்னா நகை கடையிலையோ இல்லை போஸ்ட் ஆஃபீஸ்லேயோ இல்லை பேங்க்லேயோ வாங்கலாம். 1 இயரில் எவ்வளவு சேவ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தா நம்மளாலேயே நம்ப முடியாது. உண்டியலில் சின்ன சின்னதாக சேர்த்தது இந்த அளவுக்கு சேர்ந்துருக்கா அப்படிங்கிறத. சின்னதாக ஆரம்பித்து கன்சிஸ்டண்ட்டாக பண்ணால் அது ஒரு பெரிய சேவிங்ஸாக மாறும். டிப் நம்பர் 2, டிஜி கோல்டு. இருக்கிறதுலையே ஈஸியான வழி கோல்டு சேவ் பண்ண இந்த டிஜிட்டல் கோல்டு தான். இந்த டிஜிட்டல் கோல்டு வாங்க பேடிஎம், கூகுள் பே, ஃபோன்பே இந்த மாதிரி ஆன்லைன்லேயே வாங்கலாம். அதோட இப்போல்லாம் சில நகைக்கடைகள் கூட இந்த டிஜிட்டல் கோல்டுக்கு ஆப் வச்சுருக்காங்க. அந்த டிஜி கோல்டை 1 ரூபியில் இருந்து கூட வாங்கலாம். இதுக்கு ஆயிரக்கணக்கில் பணம் இருந்தால் தான் வாங்க முடியுங்கிறது இல்லை. நீங்கள் ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் கூட உங்களோட பாக்கெட் மணியில் இருந்து சேமிக்கலாம். ஆனால் இந்த டிஜி கோல்டில் வாங்குறதுக்கு முன்னாடி அது ஆன்லைன் பிளாட்ஃபார்மோ இல்லை ஆப்போ எதுவாக இருந்தாலும் அதை பற்றி நல்லா தரவாக செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் சேவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். இந்த டிஜி கோல்டில் கொஞ்சம் கொஞ்சமாக பணத்தை சேர்த்துட்டு ஓரளவு அமௌண்ட் சேர்ந்ததுக்கப்புறம் அதை காயினாவோ இல்லை ஜுவல்லரியாவோ கன்வெர்ட் பண்ணிக்கலாம். இந்த டிப்பு முக்கியமாக புதுசாக கோல்டு சேவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறவங்களுக்கும் சின்ன அமௌண்ட்டில் ஸ்டார்ட் பண்ண நினைக்கிறவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நானும் 2 இயர்ஸ்க்கு முன்னாடி ஃபோன்பேயில் டிஜிட்டல் கோல்டு வாங்கினேன். அப்புறம் அது நல்ல ப்ராஃபிட்டில் இருக்கும்போது விற்றுட்டேன். அதுக்காக இதை பார்த்த உடனே நீங்களும் போய் ஃபோன்பேயில் வாங்காதீங்க. அதை பற்றி நல்லா டீட்டெயில் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா வாங்க பாருங்கள். நான் ஏன் விற்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு கிராம் வாங்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியா வச்சுருந்தேன். ஒரு 10 கிராம் வந்தோடனே அமௌண்ட்டு கொஞ்சம் பெருசாக இருந்தோன்னே எனக்கு ஒரு பயம் வந்துருச்சு. நான் எல்லாமே செக் பண்ணி தான் வாங்கினேன். இருந்தாலுமே அமௌண்ட்டு அதிகமாக இருந்ததுனால எனக்கு ஒரு பயம் வந்ததுனால அதை நான் விற்றுட்டேன். டிப் நம்பர் 3 என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நகைக்கடைகளில் நகைச்சீட்டு சேர்றது. இப்போல்லாம் எல்லா நகைக்கடைகள்லையுமே இந்த நகைச்சீட்டு அப்படிங்கிற ஸ்கீம் வச்சுருக்காங்க. ஆனால் இதில் சேர்றதுக்கு முன்னாடி அந்த கடை நல்லா ஃபெமிலியரான கடையா, ரொம்ப நாள் இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் தான் சேரணும். சில சின்ன சின்ன நகை கடைகளில் இந்த மாதிரி நகைச்சீட்டு ஸ்கீமில் சேர்ந்து ஏமாந்தவங்களும் இருக்காங்க. அதனால் நம்ம எதில் சேர்ந்தாலும் அதை பற்றி நல்லா தரவாக செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் அதில் ஜாயின் பண்ணணும். இந்த நகைச்சீட்டு கட்டுறது எப்படி அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை ஒரு 11 மாதத்துக்கு நம்ம தொடர்ந்து கட்டிக்கிட்டே இருக்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 1000 ரூபா அப்படின்னா அதே 1000 ரூபா தான் அந்த 11 மாதத்துக்கும் கட்டணும். இல்லை 10,000 ரூபா கட்டுறோம் அப்படின்னா அந்த 10,000 ரூபா எல்லா மாதத்துக்கும் கட்டுற மாதிரி இருக்கும். நம்ம 11 மாதம் மட்டும் அந்த அமௌண்ட் கட்டுவோம். 12வது மாதத்துக்கான அமௌண்ட்டை அந்த நகைக்கடை நம்மளுக்கு போனஸாக கொடுப்பாங்க. அந்த மெச்சூரிட்டி டேட் அப்போ அந்த 12 மாதத்துக்கான ஃபுல் அமௌண்ட்டுக்கு நம்ம நகை எடுத்துக்கலாம். மேரேஜுக்காக நகை எடுக்கிறவங்களுக்கும் ஃபெஸ்டிவல் டைமில் நகை எடுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கும் இந்த ஸ்கீம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். இந்த மாதிரி நகைக்கடைகளில் நகைச்சீட்டு சேர்றோம் அப்படின்னா அதுக்கு முன்னாடி நம்ம எதெல்லாம் பார்க்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்டு அந்த கடை எவ்வளோ நாளாக இருக்குது அப்படிங்கிறத செக் பண்ணணும். அதுக்கப்புறம் மேக்கிங் சார்ஜஸ் எவ்வளோ போடுறாங்க அப்படிங்கிறத செக் பண்ணணும். ஒரு சில கடைகளில் 15% மேக்கிங் சார்ஜ் இருக்கிற
நகைகளை வந்து அந்த மேக்கிங் சார்ஜ் இது இல்லாமலே எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் ஸ்கீம் இருக்கும். இது வந்து கடைக்கு கடை வந்து டிஃபர் ஆகும். அதனால அதை செக் பண்ணிக்கணும். நம்ம கட்டுற அமௌண்ட்டை அவங்க அமௌண்ட்டாகவே சேவ் பண்ணுவாங்களா இல்லை கிராம்ஸில் வந்து சேவ் பண்ணுவாங்களா அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். நம்மளுக்கு அமௌண்ட்டில் சேவ் பண்ணாங்கன்னா அந்தளவுக்கு ப்ராஃபிட் இருக்காது. கிராம்ஸில் சேவ் பண்ணால் தான் ப்ராஃபிட் இருக்கும். அதனால் அதை பற்றி நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டு தான் நம்ம இந்த மாதிரி ஸ்கீம்ஸ்லேயே ஜாயின் பண்ணணும். ஃபோர்த் டிப் என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா, கோல்டை மியூச்சுவல் ஃபண்ட்லேயோ இல்லை கோல்டில் சிப்பாவோ பண்ணுறது. சிப் அப்படிங்கிறது ஒன்றும் கிடையாது, சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான். எப்படி நம்ம நகைக்கடையில் நகைச்சீட்டு கட்டுவோமோ அதே மாதிரி ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை வந்து எவ்ரி மந்த் நம்ம கட்டிக்கிட்டே வர்றதுக்கு பேர் தான் சிப்பு. இது வந்து ஸ்டாக்ஸ்லேயும் பண்ணுவாங்க. ஸ்டாக்ஸில் பண்ணுற மாதிரி கோல்டுலேயும் சிப் பண்ணலாம். நிறையா மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வந்து கோல்டுலேயும் இப்போ ஃபண்ட்ஸ் ஆஃபர் பண்ணுறாங்க. நம்ம நகைக்கடைக்கு நேரடியாக போய் நகையாக வாங்குறதுக்கு பதிலாக இந்த மாதிரி ஸ்கீம்ஸில் இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா நகையை பாதுகாப்பாக வைக்கணும் அப்படிங்கிற பயம் நம்மளுக்கு கிடையாது. அதுக்கப்புறம் இதில் வந்து மேக்கிங் சார்ஜஸ் இருக்காது. அதோட இதில் வந்து நம்ம 24 கேரட் கோல்டில் தான் இன்வெஸ்ட் பண்ணுவோம். இப்போ நம்ம நகையாக வாங்குகிறோம் அப்படின்னா அது 22 கேரட்டில் தான் இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். டிப் நம்பர் 5 என்ன அப்படின்னா, சாவரின் கோல்ட் பாண்ட். இதை யார் வெளியிடுறாங்க அப்படின்னு பார்த்தா நம்மளோட கவர்மெண்ட் தான் ஆர்பிஐ மூலமாக வெளியிடுறாங்க. இதில் மினிமம் 1 கிராமில் இருந்து தான் வாங்க முடியும். இதோட பெனிஃபிட் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இதுக்கு வந்து எவ்ரி இயர் 2.5% வந்து இன்ட்ரெஸ்ட் கொடுப்பாங்க. இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் வந்து நம்ம எந்த ஃபார்மில் கோல்டு வாங்கினாலும் அது எதுலேயுமே இப்படி ஒரு பெனிஃபிட் வந்து கிடையவே கிடையாது. அது இந்த ஸ்கீமில் மட்டும்தான் இருக்குது. இதோட லாக்இன் பீரியட் வந்து 8 இயர்ஸு. அதுக்கப்புறம் தான் இதை நம்ம செல் பண்ண முடியும். அதே சமயம் நம்மளுக்கு ஏதாவது ஒரு எமர்ஜென்சி அப்போ நமக்கு பணம் தேவைப்படுது அப்படின்னா 5 வருஷத்துக்கு அப்புறமா இதை வந்து செகண்டரி மார்க்கெட்டில் நம்ம சேல் பண்ணிக்கலாம். என்ன கேட்டிங்கன்னா இது ஒரு சூப்பரான ஸ்கீம்னே நான் சொல்லுவேன். எனக்கு தெரிஞ்சு இப்போ வரைக்கும் இதில் வாங்கினவங்க 2 இல்லை 3 ஈவன் 4 மடங்கு கூட ப்ராஃபிட் பார்த்துருக்க வாய்ப்பு இருக்குது. ஆனால் இப்போ இந்த ஸ்கீம் வந்து அவைலபிளாக இல்லை. கவர்மெண்ட்லேருந்து இதை வந்து ஸ்டாப் பண்ணி வச்சுருக்காங்க. ஆனால் இதுக்கு முன்னாடி வாங்கினவங்க வந்து அதை ரிடீம் பண்ணிக்கலாம், அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் இப்போ நம்மளால் புதுசாக இதில் வாங்க முடியாது. டிப் நம்பர் 6, சின்ன சின்ன கோல்டு காயினாக வாங்கி வச்சுக்கிறது. நம்மளால் பெரிய நகை வாங்க முடியலையே, அந்தளவுக்கு காசு இல்லை அப்படின்னு நம்ம ஃபீல் பண்ணோம் அப்படின்னா, எப்போல்லாம் நம்மக்கிட்ட எக்ஸ்ட்ரா வந்து மணி வருதோ அந்த பணத்தை அப்படியே வச்சு கோல்டு காயினாக வாங்கி வச்சுக்கலாம். 1 கிராம் 2 கிராம் இல்லை 5 கிராம் காயினாக கூட நம்ம வாங்கி வச்சுக்கலாம். ஓரளவு நமக்கு தேவையான அளவு காயின் சேர்ந்ததுக்கப்புறம் அதை கொண்டு போய் நம்ம ஜுவல்லரியாக மாற்றிக்கலாம். ஒரு சிலர் சொல்லுவாங்க, இந்த மாதிரி வாங்கினா உங்களுக்கு லாஸ் தான் வரும், நீங்கள் வாங்கும்போது ஒரு அமௌண்ட் கொடுக்கணும், அப்புறம் அதை வந்து விற்கும்போது ஒரு அமௌண்ட் கொடுக்கணும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஆனால் அதெல்லாம் பார்க்காம சும்மா அதை செய்யாத இதை செய்யாத அதில் பிரச்சனை இதில் பிரச்சனைன்னு பேசிக்கிட்டு இருக்கிறதுக்கு பதிலாக ஏதாவது ஒரு ஸ்டெப் எடுத்து நம்ம வந்து கோல்டு சேவிங்ஸை இன்க்ரீஸ் பண்ணி தான் ஆகணும். நம்ம எதை செஞ்சாலும் எல்லாத்துலேயும் ஒரு நெகட்டிவ் திங் வந்து இருந்துக்கிட்டே தான் இருக்கும். அந்த நெகட்டிவ் திங்ஸை எந்த அளவுக்கு மினிமைஸ் பண்ணி நம்மளால் வாங்க முடியுமோ அதை தான் நம்ம பார்க்கணும். அதோட இன்றைக்கி நம்ம கோல்டு காயின் வாங்கி அதை நாளைக்கே போய் நகையாக மாற்ற போகிறது கிடையாது. அப்படி நம்ம பண்ணும்போது தான் நம்மளுக்கு நிறைய லாஸ் ஆகிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி சின்ன சின்ன ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணி நம்ம கோல்டு சேவ் பண்ணுறது நம்மளோட ஃப்யூச்சருக்கு எப்போவுமே நல்லது. டிப் நம்பர் 7 பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை கண்டினியூ பண்ணுங்கள். டிப் நம்பர் 7, நம்மளுக்கு அப்பப்போ கிடைக்கிற கிஃப்ட் எல்லாத்தையும் வந்து கோல்டு காயினாக மாற்றிக்கிறது. அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபெஸ்டிவல் டைமில் இல்லை நம்மளோட பர்த்டே அப்போ நம்மளுக்கு ஏதாவது காசு கிடைக்கிது அப்படின்னா அந்த காசை வந்து எங்கேயாவது வெளியில் அவுட்டிங் போயிட்டு அதை என்ஜாய் பண்ணுறதுக்காகவோ இல்லை ஏதோ ஒரு ஃபுட்டை வந்து சாப்பிட்றதுக்காகவோ வேஸ்ட் பண்ணாமல் அந்த காசை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சு அதிலிருந்து ஒரு காயின் வாங்க ட்ரை பண்ணலாம். இதை நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா கொஞ்ச நாள் கழித்து நம்மக்கிட்ட ஒரு பெரிய அளவில் கோல்டு காயின்ஸ் வந்து சேர்ந்துருக்கும். நானுமே இதை ஃபாலோ பண்ணியிருக்கேன். என்னோடய பசங்க பிறந்த புதுசில் வந்து எல்லா பர்த்டேக்குமே ஒரு சின்ன டாலராவது எடுக்கணும் அப்படிங்கிறத வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருந்தோம். அப்போ எனக்கு பெருசாக மற்ற கோல்டு சேவிங்ஸ் பற்றிலாம் எதுவுமே தெரியாது. அதனால் அதை நான் ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தேன். அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா கற்றுக்கிட்டு வேறு வேறு ஃபார்மில் வந்து நான் சேவ் பண்ண ஆரம்பித்தேன். இப்போ கூட அதெல்லாம் பார்த்தா எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்கும், நம்மளாம் இதெல்லாம் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி. அதனால தான் சொல்கிறேன், நீங்களும் இதே மாதிரி ஃபாலோ பண்ணி பாருங்கள். இது கண்டிப்பாக உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.
டிப் நம்பர் 8 என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வாங்குற நகையவே எப்படி இன்வெஸ்ட்மெண்ட்டாக மாற்றலாம். எல்லாரும் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, நகையா வாங்கினா அது இன்வெஸ்ட்மெண்ட்டே கிடையாது அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஆனால் அந்த நகையை கூட இன்வெஸ்ட்மெண்ட்டாக மாற்றுறதுக்கு சில டிப்ஸ் இருக்குது. அது என்னன்னு பார்த்தோம்னா, என்னதான் நம்ம காயினாக வாங்கிக்கலாம், இல்லை டிஜிட்டல் கோல்டில் வாங்கிக்கலாம், இப்படின்னு 1008 வழிகள் சொன்னாலும் நம்மளுக்கு நகையாக போட்டு பார்த்தா தான் ஒரு திருப்தி கிடைச்ச மாதிரி இருக்கும். அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோன்னா, ப்ளைனான செயினு, பேங்கிள்ஸு, இல்லை மேக்கிங் சார்ஜஸ் கம்மியாக இருக்கிற ஜுவல்லரி இந்த மாதிரி பார்த்து வாங்கலாம். நல்ல டிசைனர் ஜுவல்லரியெல்லாம் பார்த்து வாங்கினோம் அப்படின்னா அது போட்டு பார்க்கும்போது நல்ல அழகாக தான் இருக்கும். ஆனால் நம்மளோட தேவைகளுக்கு எதுக்கோ அதை கொண்டு போய் நம்ம விற்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, அப்போ நம்ம அதிகமான மேக்கிங் சார்ஜஸ் கொடுத்து வாங்கியிருந்தோம் அப்படின்னா அது நம்மளுக்கு நஷ்டமாகும். அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் இந்த மாதிரி நம்ம சூஸ் பண்ணுறோம். அதே சமயம் கல் இருக்கிறது, இந்த எனாமல் இருக்கிறது இதெல்லாம் அவாய்ட் பண்ணுறது நமக்கு நல்லது. இப்போ கல் இருக்கிற நகைகள்லாம் நம்ம வாங்குகிறோம் அப்படின்னா கோல்டுக்கு என்ன ரேட் போடுறாங்களோ அதே ரேட்டு தான் அந்த கல்லுக்கும் போடுவாங்க. அதே சமயம் நம்ம விற்கும்போது அந்த கல்லெல்லாம் எடுத்துட்டு வெறும் தங்கத்தை மட்டும்தான் எடை போடுவாங்க. அப்படி பார்க்கும்போது நமக்கு இந்த கல் இருக்கிற நகைகளை வாங்கினோம்னா லாஸ் தான் அதிகமாகும். அதனால அதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கலாம். அப்படி நம்ம பண்ணும்போது நம்ம கொஞ்சம் புத்திசாலித்தனமாக இந்த நகைகள்லையே ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக மாற்றலாம். டிப் நம்பர் 9 நம்மளோட பழைய நகைகளை எப்படி புத்திசாலித்தனமாக மாற்றலாம் அப்படிங்கிறது தான். என்ன கேட்டிங்கன்னா, முடிஞ்ச வரைக்கும் பழைய நகைகளை மாற்றாமல் இருக்கிறது தான் நல்லது. ஏன்னா அப்போ உள்ள நகைகளில் குவாலிட்டி ரொம்ப சூப்பராக இருக்கும். ஆனால் ஒரு சிலருக்கு அந்த டிசைன் பிடிக்காமல் இருக்கலாம். அதனால அவங்க போடாமல் சும்மாவே வீட்டில் வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி நகைகளெல்லாம் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நல்லா ரேட் இன்க்ரீஸ் ஆகிருக்கிற டைமில் அந்த நகைகளை கொண்டு போய் கொடுத்து அதை நம்ம புது நகைகளாக மாற்றிக்கலாம். ஒரு சில கடைகளில் பழைய நகைகளுக்கு இப்போ கரண்ட்டாக மார்க்கெட்டில் என்ன ப்ரைஸ் இருக்கோ அதே ரேட்டுக்கு வாங்கிக்கிறதுக்கும் ரெடியாக இருப்பாங்க. அந்த மாதிரி கடைகளை கண்டுபிடிச்சு அங்கே போய் நம்ம மாற்றிக்கிறது நல்லது. இப்படி பண்ணோம் அப்படின்னா நம்ம தங்கத்தோட அந்த வேல்யூவும் குறையாது. அதே சமயத்தில் நம்மளால் அதை புது கலெக்ஷனாகவும் மாற்றிக்க முடியும். டிப் நம்பர் 10 நம்ம நகைகளை வாங்குறதுக்கு ஒரு கோல் செட் பண்ணணும். நம்ம எதை செய்கிறதா இருந்தாலும் ஒரு கோல் இருந்தால் தான் நம்மளால் அதை நோக்கி ரொம்ப ஃபாஸ்ட்டாக மூவ் பண்ண முடியும். இப்போ ஒரு 2 வருஷத்தில் 3 பவுன் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே ஒரு கோல் செட் பண்ணிக்கிறோம். 2 வருஷத்தில் 3 பவுன் அப்படிங்கிறது நம்மளுக்கு பார்க்குறதுக்கு ரொம்ப பெருசாக தெரியுதா? இதை இன்னும் கொஞ்சம் நம்ம எளிமையாக எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா, ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு கிராம் நம்ம வாங்குறதுக்கு டிசைட் பண்ணலாம். அப்படி பண்ணோம் அப்படின்னா ஒரு வருஷத்தில் நம்ம 12 கிராம் சேர்த்துருப்போம். அடுத்ததாக 2வது வருஷம் நம்ம 24 கிராம் சேர்த்துருப்போம். 24 கிராம் அப்படிங்கிறது 3 பவுனு. இதை இனிஷியலாக நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் ஒவ்வொரு மாதமும் நம்மளோட டார்கெட்டை நம்ம கம்ப்ளீட் பண்ணிக்கிட்டே வரும்போது அதுவே நம்மளுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். 2 வருஷம் கழித்து நம்மளோட கோலை நம்ம அச்சீவ் பண்ணிட்டோன்னு வைங்க, அந்த 3 பவுன் வாங்கினதுக்கப்புறம் நம்மளோட சந்தோஷத்தை சொல்கிறதுக்கு வார்த்தைகளே இருக்காது. இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்தோம் அப்படிங்கிறத ஒரு ரீகேப் பார்த்துடலாம். நம்பர் 1 உண்டியலில் சேமித்து காயின் வாங்குறது. நம்பர் 2 டிஜி கோல்டு. நம்பர் 3 நகைக்கடையில் நகைச்சீட்டு கட்டுறது. நம்பர் 4 கோல்டில் சிப் பண்ணுறது, இல்லைனா மியூச்சுவல் ஃபண்டில் கோல்டு வாங்குறது. அடுத்ததாக நம்பர் 5 சாவரின் கோல்டு பாண்ட். நம்பர் 6 சின்ன சின்ன கோல்டு காயின்ஸாக வாங்கி சேர்க்குறது. நம்பர் 7 நமக்கு கிடைக்கிற gift பணத்தை வச்சு அதை நகையாக மாற்றுறது. நம்பர் 8 இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்காக நகைகளை வாங்குறது. நம்பர் 9 பழைய நகையை புதுசாக மாற்றிக்கிறது. நம்பர் 10 நகை வாங்குறதுக்கு ஒரு கோலை செட் பண்ணுறது. எப்போவும் நீங்கள் இதை மட்டும் மறக்காதீங்க. தங்கம் அப்படிங்கிறது வெறும் நகைகள் மட்டும் இல்லை, இது நம்மளுக்கான ஒரு செக்யூரிட்டி, நம்மளோட ட்ரெடிஷன். அது மட்டும் இல்லாமல் நம்மளோட ஃப்யூச்சருக்கு இது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட். இப்போ நம்ம எவ்வளோ சின்னதாக ஸ்டார்ட் பண்ணாலும் இது கண்டிப்பாக நம்மளோட ஃப்யூச்சருக்கு ஹெல்ப் பண்ணும். இது வரைக்கும் இந்த வீடியோவில் பார்த்த இன்ஃபர்மேஷன் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிவிடுங்க. இதை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ்க்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி. நாளைக்கு வேறு ஒரு வீடியோவில் சந்திக்கலாம்.